அனைவருக்கும் வணக்கம். 2026ஆம் ஆண்டு வரலட்சுமி விரதத்தை சரியான முறையில் கடைபிடிக்க விரும்புகிறீங்களா? அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு தான். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரை பாருங்கள். ஒரே ஒரு விரதம் ஒரு குடும்பத்தின் வாழ்க்கையவே மாத்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு புராணங்கள் சொல்லுது. அந்த விரதம் தான் வரலட்சுமி விரதம். வரலட்சுமி விரதம் இன்னைக்கு இந்தியா மட்டும் இல்லை, உலகம் முழுவதும் வாழும் கோடிக்கணக்கான இந்துக்கள் பக்தியுடன் அனுஷ்டிக்கும் விரதங்கள்ல மிக முக்கியமான ஒன்றா இருந்துட்டு இருக்கு. ஆனால் வரலட்சுமி என்ற பெயருக்கே ஒரு அழகான அர்த்தம் இருக்கிறது உங்களுக்கு தெரியுமா? வரம்னா வேண்டியதை அருள்வது, ஆசீர்வாதம் வழங்குறது. லக்ஷ்மின்னா பணம் மட்டும் இல்லை, ஆரோக்கியம், அறிவு, தைரியம், குடும்ப மகிழ்ச்சி, கல்வி, உணவு வளம், வெற்றி, ஆன்மீக முன்னேற்றம் என வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து நலன்களையும் அருளும் சக்தி. அதனால தான் மகாலட்சுமி வரங்களை வழங்கும் தாய், அதாவது வரலட்சுமி என்று அழைக்கப்படுகிறார். சாஸ்திரப்படி மகாலட்சுமி 8 வடிவங்கள்ல பக்தருக்கு அருள் புரியுறாங்க. ஆதிலட்சுமி, தனலட்சுமி, தானியலட்சுமி, கஜலட்சுமி, சந்தானலட்சுமி, வீரலட்சுமி, விஜயலட்சுமி, வித்யாலட்சுமின்னு இஷ்டலட்சுமிகள் 8 லட்சுமிகள் இருந்தாலும் வரலட்சுமியை மட்டும்தான் வீட்டுக்கு அழைத்து ஆவாகனம் செய்து பூஜை செய்கிற பாக்கியம் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. வரலட்சுமி விரதம் அன்னைக்கு மகாலட்சுமியை வீட்டுக்கே அழைத்து பூஜை செய்து வழிபடுறதுனால அஷ்டலட்சுமிகளின் அருளையும் பெற முடியுங்கிறது நம்பிக்கை. வரலட்சுமி விரதம்னா என்னன்னு பார்த்தாச்சு. இப்போ இந்த விரதம் எப்போது ஆரம்பமானது, யார் முதல்ல இந்த விரதத்தை கடைபிடிச்சாங்க, இந்த விரதத்துக்கு பின்னாடி இருக்கும் புராண வரலாறு என்ன, இதெல்லாம் டீட்டெயிலாக பார்க்கலாம். பத்ம புராணத்தில் மகத நாடுன்னு ஒரு அழகான நாடு இருந்திருக்கு. அந்த நாட்டில் சாருமதின்னு ஒரு பெண்ணு வாழ்ந்துட்டு வந்திருக்காங்க. அவங்க மிகவும் பக்தி நிறைந்தவங்களாகவும் காலையில் எழுந்து வீட்டை சுத்தம் செஞ்சு பெற்றோர், கணவன், மாமனார், மாமியாருக்கு சேவை செய்து அன்புடனும் பண்புடனும் இருந்து இறைவனை தினமும் மனமாற வழிபட்டு வந்துட்டு இருந்திருக்காங்க. அவங்களோட வாழ்க்கையில பக்தி, பொறுமை, அன்பு, ஒழுக்கம் எல்லாமே இருந்திருக்கு. சாருமதியோட இந்த குணங்கள்லாம் பிடித்த லக்ஷ்மி தேவியா சாருமதி இரவில் தூங்கிட்டு இருக்கும் போது அவங்க கனவில் காட்சி அளித்து, சாருமதி, ஆடி அல்லது ஆவணி மாதத்தில் வரும் பௌர்ணமிக்கு முந்தைய வெள்ளிக்கிழமை நீ விரதம் இருந்து வழிபடு. இந்த விரதத்தை பக்தியுடன் அனுஷ்டிக்கும் உனக்கும் உன் குடும்பத்திற்கும் அனைத்து நலன்களையும் அருள்வேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மறுநாள் காலையில் சாருமதி அந்த கனவை மற்ற எல்லார்கிட்டையும் சொல்லியிருக்காங்க. சாருமதியோட பல பெண்களும் சேர்ந்து பக்தியுடன் வரலட்சுமி விரதத்தை கடைபிடிச்சிருக்காங்க. புராணங்களில் சொல்கிற மாதிரி வரலட்சுமி விரதம் இருந்த பின்னாடி அவங்களோட வாழ்க்கையில் செல்வ வளமும் குடும்ப மகிழ்ச்சியும் ஆரோக்கியமும் நல்ல முன்னேற்றமும் ஏற்பட்டது. அதன் பிறகு வரலட்சுமி தாயே ஒரு சாதாரண பெண்ணின் கனவில் தோன்றி தன்னை வழிபடுமாறு கூறிய விரதம் அப்படிங்கிறனால வரலட்சுமி விரதம் தலைமுறை தலைமுறையாக இன்று வரை அனைவராலும் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. இப்போ சாருமதியோட கதையை பார்த்தோம். ஆனால் இந்த வரலட்சுமி விரதத்தை ஏன் இவ்வளோ சிறப்பாக கருதுறாங்க, இதை கடைபிடிக்கிறதுனால என்ன பலன் கிடைக்கும் என்பதை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். பொதுவாக லக்ஷ்மின்னொன்னே நம்ம மனதில் முதல்ல தோன்றது செல்வம். ஆனால் சாஸ்திரங்களின் படி லக்ஷ்மி தேவியின் அருள் என்பது பணத்தால் மட்டும் அளவிட முடியாதது. ஒரு குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கணும்னா பணம் மட்டும் போதாது. ஆரோக்கியமாக இருக்கணும், குடும்ப ஒற்றுமையாக இருக்கணும், நல்ல கல்வி இருக்கணும், உணவு வளம் இருக்கணும், மன அமைதி இருக்கணும், நல்ல சிந்தனை இருக்கணும், குழந்தைகள் நலமாக இருக்கணும், குழந்தைங்களுக்கு கல்வி நல்லா கிடைக்கணும், முயற்சிகளில் வெற்றி கிடைக்கணும். இந்த அனைத்து நலன்களையும் அருள் புரியும் தெய்வமாக மகாலட்சுமி போற்றப்படுகிறார். அதனால தான் வரலட்சுமி விரதம் செல்வத்தை மட்டுமே வேண்டிக் கொள்ளும் விரதம் அல்ல, உண்மையான வாழ்க்கை நலனை வேண்டி செய்யப்படும் ஆன்மீக வழிபாடாக கருதப்படுது. 2026ஆம் ஆண்டு வரலட்சுமி விரதம் எப்போ வருதுன்னு பார்க்கலாம். இந்த வருஷம் 2026ஆம் ஆண்டு வரலட்சுமி விரதம் ஆகஸ்ட் மாதத்தில் வரும் பௌர்ணமிக்கு முந்தைய வெள்ளிக்கிழமை அனுஷ்டிக்கப்படுது. இந்த வருஷம் கேலண்டரில் பார்த்தோம்னா 2 டேட் கொடுத்துருப்பாங்க. ஒன்று ஆகஸ்ட் 21, இன்னொன்று ஆகஸ்ட் 28ன்னு கொடுத்துருப்பாங்க. ஆகஸ்ட் 21 தான் பௌர்ணமிக்கு முந்தைய வர வெள்ளிக்கிழமையாக இருக்குது. ஆகஸ்ட் 28 அன்னைக்கு பௌர்ணமி வரனால நம்ம ஆகஸ்ட் 21ஆம் தேதியை தான் நம்ம வரலட்சுமி விரதமாக கடைபிடிக்கணும். எந்த நேரத்தில் பூஜை பண்ணலாங்கிறத பின்னாடி பார்க்கலாம். பொதுவாக வரலட்சுமி விரதம் அவங்க தாயாராலோ இல்லை மாமியாராலோ கடைபிடிக்கப்பட்டுச்சுன்னா அவங்க மருமகளோ மகளோ அதை எடுத்து செய்யலாம். எங்கள் வீட்டில் யாரும் இதுக்கு முன்னாடி பண்ணதில்லை, நான் எடுத்து பண்ணலாமான்னு கேட்டால் கண்டிப்பாக பண்ணலாம். பக்தியோட யார் வேணாலும் இந்த விரதத்தை கடைபிடிக்கலாம். திருமணமான பெண்கள் குடும்ப நலனுக்காகவும், திருமணமாகாத பெண்கள் நல்ல வாழ்க்கை துணை, நல்ல எதிர்காலத்திற்காகவும் இந்த விரதத்தை எடுத்து செய்யலாம். ஆண்கள் பண்ணலாமான்னா பண்ணலாம். ஆண்களும் மகாலட்சுமியை பக்தியுடன் வழிபடலாம். வயதானவர்களும் உடல்நிலைக்கு ஏற்றவாறு எளிமையாக விரதம் இருந்துக்கலாம். கணவன் இல்லாதவங்க வழிபடலாமான்னா வழிபடலாம். ஆடம்பரமாக பண்ணாமல் எளிமையாக மகாலட்சுமியோட படத்தை வச்சு விளக்கேற்றி பூஜை செய்து வழிபடலாம். மகாலட்சுமி தாயார் நம்மக்கிட்ட எதிர்பார்க்கறது ஆடம்பரத்தை இல்லை, மனசார பக்தியோடு செய்கிற பூஜையை தான். ஸோ யார் வேணாலும் எடுத்து
எளிமையாவோ இல்லை கலசம் வச்சோ பண்ணலாம். விரதத்துக்கு விதிமுறைகள் இருக்கானா? ஆமாம் இருக்கு. விரதங்கிறது வெறும் உணவை மட்டும் தவிர்க்கிறது இல்லை, மனம், சொல், செயல் ஆகிய மூணும் ஒழுக்கத்தை கடைபிடிக்கிறது தான் உண்மையான விரதம். பொதுவாக அதிகாலையில் எழுந்து குளிச்சிடணும், வீட்டை சுத்தம் செஞ்சு கோலம் போட்டுட்டு சுத்தமான ட்ரெஸ் போட்டு முடிஞ்ச வரை சைவ உணவுகளை எடுத்துக்கணும். கோபம், பொய், கடுமையான பேச்சு இதெல்லாமே அன்னைக்கு தவிர்க்கறதுக்கு முயற்சி செய்யணும். நாள் முழுவதும் மகாலட்சுமியோட நாமத்தை சொல்லிட்டு நல்ல எண்ணங்களோட இருக்கணும். இந்த நாளில் முடிஞ்ச வரை பட்னியாக இருந்தும் முடியாதவங்க பழம், பால் சாப்பிட்டு விரதம் இருந்துக்கலாம். அதுதான் பூஜை முறைகளை பார்க்கலாம். வரலட்சுமி விரதத்துக்கு முதல் நாள் வியாழக்கிழமை அன்று மகாலட்சுமியை வீட்டுக்கு அழைத்து மறுநாள் வெள்ளிக்கிழமை பூஜைகள் செய்து 3வது நாள் புனர்பூஜை செய்வது ஒரு முறை. வியாழக்கிழமை மாலையில் மகாலட்சுமி வீட்டுக்கு அழைக்க முடியாதவங்க வெள்ளிக்கிழமை காலையில் மகாலட்சுமியை வீட்டுக்கு அழைத்து மாலையில் பூஜை செய்து மறுநாள் புனர்பூஜை செய்வது என்பது 2வது முறை. இந்த முறையில் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நைட்டு நம்ம கலசம் வச்சிருக்கிற அந்த பலகையோடு சேர்த்து நம்ம வடக்கு நோக்கி ஒரு தடவை நகர்த்தி வச்சுட்டோன்னா நம்ம சனிக்கிழமை புனர்பூஜை செஞ்சுக்கலாம். அடுத்ததான் வெள்ளிக்கிழமை காலையில் அம்மனை அழைத்து மாலையில் பூஜை செய்து சனிக்கிழமையும் பூஜைகள் செய்து ஞாயிற்றுக்கிழமை புனர்பூஜை பண்ணுறதுங்கிறது இன்னொரு முறை. 4வது முறை படம் வைத்து வழிபாடு செய்கிறவங்க வரலட்சுமி பூஜை அன்னைக்கே அம்பிகையை வீட்டுக்கு அழைத்து அன்னைக்கே பூஜை நிறைவு செய்வதுங்கிறது 3வது முறை. இதில் அவங்களுக்கு எந்தது வசதியாக இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பூஜைகள் செஞ்சு வழிபடலாம். அடுத்ததாக பூஜை நேரம் பார்க்கலாம். பொதுவாக வரலட்சுமி பூஜையை காலையில் சுப நேரத்தில் செய்கிறது ரொம்ப சிறப்பு. முடிஞ்சால் பிரம்ம முகூர்த்தத்திலே செய்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. ஆனால் வேலைக்கு செல்கிற பெண்கள் எங்களால் செய்ய முடியாது காலையில் அப்படிங்கிறவங்க தங்கள் குடும்ப வழக்கம் மற்றும் பஞ்சாங்க நேரத்துக்கேற்ப மாலையில் சுப நேரத்தில் பக்தியுடன் பூஜை செய்யலாம். அடுத்ததான் வியாழக்கிழமை அம்மனை அழைத்து வெள்ளிக்கிழமை பூஜை செய்து சனிக்கிழமை புனர்பூஜை செய்கிறதுக்கு நல்ல நேரம் என்னன்னு பார்க்கலாம். ஆகஸ்ட் 20ஆம் தேதி வியாழக்கிழமை காலையில் 10:30லேருந்து 11:30 வரைக்கும் டைம் இருக்குது. மாலையில் பார்த்தா 4:30லேருந்து 5:30 வரைக்கும் டைம் இருக்குது. குளிகை டைம் காலையில் 9 to 10:30 வரைக்கும் டைம் இருக்குது. கௌரி நல்ல நேரம் 10 to 11 வரைக்கும் இருக்குது. ஈவினிங் கௌரி நல்ல நேரம் 4 to 5:30 வரைக்கும் இருக்குது. இல்லை அம்மனை அழைக்க உகந்த நேரம் என்னன்னு பார்த்தோம்னா ஈவினிங் 4:30லேருந்து 5:30 வரைக்கும் அழைக்கிறது சிறப்பு. அடுத்ததாக வரலட்சுமி விரதம் அன்னைக்கு காலையில் எப்போ பூஜை பண்ணலான்னு பார்க்கலாம். 4 to 6 பிரம்ம முகூர்த்தத்தில் பூஜை பண்ணுறது ரொம்ப சிறப்பு. அப்படி பண்ண முடியாதவங்க காலையில் 9 to 10 பண்ணலாம். அப்படி இல்லைன்னா மார்னிங் 4 to 5 பண்ணலாம். காலையில் குளிகை நேரம் 7 to 9 மணி வரைக்கும் இருக்குது. கௌரி நல்ல நேரம் 9 to 10 வரைக்கும் இருக்குது. ஈவினிங் 4 to 5 வரைக்கும் இருக்குது. காலையில் பூஜை பண்ணுறவங்களுக்கு உகந்த நேரம் 9 to 10, சாயந்தரம் 4 to 5. ராகு காலம், யமகண்டம் நேரங்களில் பூஜையை தவிர்க்கிறது சிறப்பு. வியாழக்கிழமை அம்மனை அழைச்சவங்க சனிக்கிழமை புனர்பூஜை பண்ணுறதுக்கு நல்ல நேரம் எப்போன்னு பார்க்கலாம். சனிக்கிழமை காலையில் 7 to 8, ஈவினிங் 4 to 5. குளிகை நேரம் காலையில் 6 to 7, கௌரி நல்ல நேரம் 7 to 8 வரைக்கும் இருக்குது. கௌரி நல்ல நேரம் மாலையில் 4 to 5 வரைக்கும் இருக்குது. இந்த நல்ல நேரத்தில் நீங்கள் புனர்பூஜை செய்யலாம். மிக உகந்த நேரமாக காலையில் 7 to 8 மாலையில் 4 to 5 இருக்குது. இதுதான் பூஜைக்கான முறைகளை பார்க்கலாம். கலசம் வச்சு வழிபாடு செய்ய முடியாதவங்க எளிமையாக பூஜை செய்யலாம். மகாலட்சுமி தாயாரின் படத்தை வைத்து பக்தியுடன் வழிபடலாம். பக்தியே முக்கியங்கிறனால மனமாற செய்யும் பூஜையை மகாலட்சுமி தாயார் ஏற்றுக்கொள்வார். படம் வச்சு பூஜை செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னெல்லாம் பார்க்கலாம். மகாலட்சுமி படம் இல்லைனா வரலட்சுமி படம், மஞ்சள், குங்குமம், பூக்கள், பூ மாலை, தீபம், கற்பூரம், வெற்றிலை பாக்கு, பழங்கள், நெய்வேத்தியமாக கொழுக்கட்டை, பாயசம், சுண்டல் ஏதாவது வச்சுக்கலாம். தண்ணீர், அக்ஷதை. எப்படி பூஜை செய்யணும்னா முதல்ல வீட்டை சுத்தம் செய்து கோலம் போட்டுட்டு மகாலட்சுமி தாயை அந்த இடத்துல மேஜை மீது வைத்து மஞ்சள் குங்குமம் வைத்து அலங்கரிக்கணும். மகாலட்சுமி தாயாரின் படத்துக்கு முன்னாடி தீபம் ஏற்றி மலர்களால் அலங்கரிக்கணும். முதல்ல குலதெய்வம், இஷ்ட தெய்வம், விநாயகரை மனதில் நினைச்சிட்டு வணங்கணும். அதுக்கப்புறம் மகாலட்சுமி தாயாரை மனதார அழைச்சு ஆவாகனம் செய்யணும். மலர் அர்ச்சனை செய்யும் போது ஓம் ஸ்ரீ வரமகாலட்சுமியே நமன்னு 108 முறை சொல்லி நம்ம வேண்டிக்கலாம். உங்களால் முடிஞ்சால் லக்ஷ்மி அஷ்டோத்திரம், கனகதாரா சோஸ்திரம், மகாலட்சுமி அஷ்டகம் பாராயணம் செய்யலாம். நெய்வேத்தியம் செய்து கற்பூர ஆரத்தி காட்டி பூஜையை நிறைவு செய்துட்டு பிரசாதத்தை எல்லாருக்கும் கொடுக்கலாம். இதுதான் கலசம் வச்சு வழிபடுறத பார்க்கலாம். வரலட்சுமி விரதத்தில் கலசங்கிறது ரொம்ப முக்கியமான இடத்த பிடிச்சிருக்கு. கலசங்கிறது ஒரு சாதாரண பாத்திரம் கிடையாது. அது மகாலட்சுமி தாயார் எழுந்தருளும் புனித வடிவாக கருதப்படுது. புராணங்களின்படி கலசத்தின் ஒவ்வொரு பகுதியிலும் தெய்வீக சக்திகள் இருக்கிறதா நம்பப்படுது. கலசத்தோட வாய்ப்பகுதியில்
விஷ்ணு பகவான் வாசம் செய்கிறதாவும், கழுத்து பகுதியில் சிவபெருமான் இருப்பதாகவும், அடிப்பகுதியில் பிரம்மன் வாசம் செய்கிறதாவும் சொல்கிறாங்க. கலசத்தில் உள்ளே இருக்கிற நீரில் கங்கை, யமுனை, கோதாவரி, சரஸ்வதி, நர்மதா, சிந்து, காவேரி போன்ற புனித நதிகளின் சக்தி இருப்பதாக நம்பப்படுது. அதனால தான் கலசம் படைக்கிறது பாதுகாப்பு, வளமை மற்றும் தெய்வீக ஆற்றலின் அடையாளமாக கருதப்படுது. கலசம் எவர் சில்வர் தவிர பித்தளை, வெள்ளி, செம்பு இதில் எது வேணாலும் இருக்கலாம். எவர் சில்வர் மட்டும் யூஸ் பண்ணக்கூடாது. கலசம் அமைக்கிற முறை பற்றி பார்க்கலாம். ஒரு மேடை அமைச்சுக்கோங்க. அது மேலே மஞ்சள் தேய்ச்சிட்டு கோலம் போட்டுட்டு ஒரு தட்டில் அரிசி பரப்புங்க. தட்டோ இல்லை ஒரு வாழை இலையிலையோ பச்சரிசி பரப்பிட்டு அதுக்கு மேலே கலசத்தை மஞ்சள் குங்குமம் வச்சு அலங்கரிச்சிட்டு மேலே வைங்க. உங்கள் குடும்ப வழக்கப்படி தண்ணீரோ இல்லை பச்சரிசியோ சேர்த்திக்கலாம். கலசத்தில் இருக்கிற தண்ணீர் உயிர்களின் ஆதாரமாக கருதப்படுது. அரிசி நிரப்பினா உணவு வளம் மற்றும் நிறைவை குறிக்கிறதா கருதப்படுது. பெரும்பாலானவங்க அரிசி நிரப்பி பண்ணுவாங்க. இப்போ உங்கள் குடும்ப வழக்கப்படி அரிசியோ இல்லை தண்ணீரோ சேர்த்திக்கோங்க. தண்ணீர் சேர்க்கறதா இருந்தால் வாசனை திரவியங்கள், மஞ்சள், ஒரு காயின், தங்கம் இல்லை வெள்ளி பொருட்கள், வாசனை பொருட்கள் சேர்த்திக்கலாம். கலசத்துக்குள்ளே பச்சரிசி சேர்க்குறவங்க பச்சரிசியை கலசத்துக்கு 3/4 அளவுக்கு சேர்த்திக்கோங்க. அதோட எலுமிச்சை பழம், மஞ்சள், நாணயம், ஜாதிக்காய், மாசிக்காய், ஏலக்காய், கிராம்பு, காதோல கருகமணி இதெல்லாம் சேர்த்திக்கலாம். சில பேர் வெற்றிலை கூட சேர்த்திப்பாங்க. நாணயம், தங்கம், வெள்ளி, ஜாதிக்காய், மாசிக்காய், ஏலக்காய், கிராம்பு, காதுள்ள கருகுமணி, வெற்றிலை இதெல்லாம் நீங்கள் தண்ணீர் சேர்த்துனாலோ இல்லை அரிசி சேர்த்துனாலோ ரெண்டுலேயுமே சேர்க்கலாம். இதெல்லாம் சேர்த்துனதுக்கப்புறம் கலசத்தோட வெளிப்புறத்தில் சந்தனம், மஞ்சள், குங்குமம் வச்சு அலங்கரிச்சுட்டு கலசத்தோட வாயில் பகுதியில் 5 இல்லைனா 7 மாம்பழ இலைகளை கலசத்தில் வைக்கணும். வச்சுட்டு மஞ்சள் பூசிய தேங்காயை குங்குமம் வச்சு அலங்கரிச்சுட்டு அம்மன் பொருத்தி அலங்கரித்து நம்ம கலசத்தோட வாயில வச்சுக்கலாம். சில பேர் தேங்காயையே மஞ்சள் பூசி அலங்கரித்து அம்மன் முகமாக வச்சு வழிபடுவாங்க. இல்லைன்னா கடையில் விற்கிற அம்மன் முகத்தை வாங்கி உங்கள் விருப்பம் போல் புடவை, நகை, மாலை எல்லாம் வச்சு அலங்கரித்து அம்மனை வழிபாடு செய்யலாம். கலசம் ரெடி பண்ணியாச்சு. அடுத்ததாக மகாலட்சுமியை வீட்டிற்குள் அழைக்கும் முறை பற்றி பார்க்கலாம். கலசம் வச்சு வழிபட்டாலோ இல்லை படமாக வச்சு வழிபட்டாலோ அதை ஒரு மணப்பலகை மேலே எழுந்தருள செய்து வீட்டுக்கு வெளியில் கொண்டு போய் கலசமாக இருந்தால் அப்படியே எடுத்துகிட்டு போய் வெளியில் வச்சு தீப தூப ஆராதனை காட்டி மகாலட்சுமி தேவியை மகிழ்ச்சியாக நமது வீட்டில் எழுந்தருளுமாறு மனசார வேண்டிக்கிட்டு வீட்டில் உள்ள மூத்த சுமங்கலி பெண்கள் மகாலட்சுமிக்குரிய பாடல்களை பாடி வீட்டுக்குள்ளே அழைச்சிட்டு வரணும். வீட்டில் வயசான மூத்த சுமங்கலி பெண்கள் இல்லை அப்படின்னா நம்மளே மகாலட்சுமியை அழைச்சிட்டு வரலாம். வீட்டில் பூஜை செய்கிற இடத்துல பலகை மேல அம்மனை எழுந்தருள செய்ய வேண்டும். அப்புறமா 2 பக்கமும் வாழைமரம் வச்சு அலங்கரிச்சுக்கலாம். அம்மனை முதல் நாள் வீட்டுக்குள் அழைத்தாலோ இல்லை மறுநாள் காலையில் அழைத்தாலோ அழைத்தவுடன் ஏதாவது ஒரு நைவேத்தியம் செஞ்சு படிச்சுட்டு சாமி கும்பிட்டுக்கலாம். அடுத்த நாள் காலையில் பூஜை பண்ணும்போது எப்படி பண்ணணும்னு பார்க்கலாம். எந்த பூஜை தொடங்குறதுக்கு முன்னாடியும் ஃபஸ்ட்டு குலதெய்வ வழிபாடு, இஷ்ட தெய்வ வழிபாடு, அதுக்கப்புறம் விநாயகரை வழிபட்டுட்டு தான் நம்ம பூஜையை ஸ்டார்ட் பண்ணணும். விநாயகர் வழிபாடப்போ விநாயகர் அனைத்து விதமான தடைகளையும் நீக்கி வரலட்சுமி பூஜையை சிறப்பாக நீங்கள் நடத்தி தரணும், உங்களோட அருளும் ஆசையும் இந்த பூஜையை நல்லபடியாக நடத்தி தரதுக்கு எங்களுக்கு வேணும்னு விநாயகரை வழிபட்டுட்டு நம்ம வரலட்சுமி பூஜையை தொடங்கணும். அடுத்ததாக சங்கல்பம். சங்கல்பம்ங்கிறது இந்த பூஜையை என்ன நோக்கத்துக்காக செய்கிறோங்கிறத நம்ம மகாலட்சுமி கிட்ட மனதார வேண்டி கேட்டுக்கிறது. உண்மையான முறையில் சங்கல்பம் செய்கிறதுனா ஸ்ரீ மகாலட்சுமி தாயின் அருளால் எங்கள் குடும்பத்தில் ஆரோக்கியம், செல்வ வளம், குடும்ப ஒற்றுமை, குழந்தைகளோட நலன், கல்வி முன்னேற்றம், தொழில் வளர்ச்சி மற்றும் அனைத்து நலன்களும் பெருகணும் அப்படின்னு மனமாற வேண்டிட்டு இன்னைக்கு நான் வரலட்சுமி விரத பூஜையை பக்தியுடன் கடைபிடிக்கிறேன். அம்மா இந்த பூஜையை ஏற்றுக்கிட்டு எங்கள் இல்லத்தில் என்றைக்கும் எழுந்தருளி நீங்கள் அருள் புரியணும்னு வேண்டிக்கணும். எப்படி சங்கல்பம் செய்யணும்னா வலது கையில் கொஞ்சம் பூ இல்லைன்னா அச்சதை எடுத்துட்டு மனசை ஒருமுகப்படுத்தி மகாலட்சுமியை மனசில் நினச்சிட்டு சங்கல்பத்தை மெதுவாக சொல்லி சங்கல்பம் முடிஞ்சதும் அக்ஷதையை கலசத்தின் முன்னாடி வச்சிடணும். அடுத்ததாக மஞ்சள் சரடு எப்போ கட்டிக்கணும் அப்படின்னு பார்க்கலாம். வரலட்சுமி விரதத்தில் மஞ்சள் சரடு கட்டிக்கிறதுங்கிறது ரொம்பவே முக்கியமானது. இதை சில பேர் காப்புன்னு கூட சொல்லுவாங்க. இது அம்மன் அருள், பாதுகாப்பு, நல்ல ஆயுள் மற்றும் குடும்ப நலனை குறிக்கும் புனிதமான நூலாக கருதப்படுது. மஞ்சளில் நினச்ச புனித நூலை எடுத்து அதில் 9 முடிச்சுகள் போட்டு கையில் கட்டிக்கிறதுங்கிறது வழக்கமாக இருக்குது. ஒவ்வொரு முடிச்சும் மகாலட்சுமியின் அருளை நினைத்து போடப்படுது.
மஞ்சள் சரட்டை எப்படி கட்டிக்கணும்னா, மஞ்சள் சரடை அம்மனின் பாதத்தில் வைத்து பூஜை செய்யணும். அதில் 2 பூக்கள் வச்சு கட்டிக்கணும். கட்டிட்டு 9 முடிச்சு மொத்தமாக இருக்கணும். பூக்கள் சேர்த்து கட்டினதோட பூஜை முடிந்ததும் கணவர் கையாலோ இல்லை வீட்டில் இருக்கவங்க பெரியவங்க கையாலோ இல்லை நம்மளே கூட கட்டிக்கலாம். கட்டும்போது மகாலட்சுமி தாயாரின் அருளை மனதில் நினைத்து வேண்டிக்கோங்க. மஞ்சள் சரடு கட்டிக்கிறதுங்கிறது காலையிலே கட்டிக்கிறது மிகவும் சிறப்பு. பூஜை முடிஞ்சதுக்கு அப்புறம் ஏதாவது ஒரு பலகாரத்தை நெய்வேத்தியமாக செஞ்சு படைக்கலாம். நெய்வேத்தியம் செய்ய முடியலனா கூட ஒரு இனிப்பு, ஒரு பழம், சிறிது வெல்லம் இல்லைன்னா பால் இருந்தால் கூட பக்தியுடன் அம்மனுக்கு வைக்கலாம். நெய்வேத்தியம் பண்ணுறவங்க என்னென்ன பொருட்கள்லாம் வைக்கலாம்னா, சர்க்கரை பொங்கல், பருப்பு பாயசம், பால் பாயசம், கொழுக்கட்டை, சுண்டல், உளுந்த வடை, புளியோதரை, வாழைப்பழம் இல்லை பிற பழங்கள், தேங்காய் எது வேணாலும் நெய்வேத்தியமாக நம்ம வைக்கலாம். எதுவுமே முடியாதவங்க பால், கொஞ்சம் வெல்லம் கூட வச்சு நம்ம பூஜையை நிறைவு செஞ்சுக்கலாம். பூஜையை நிறைவு செஞ்சதுக்கு அப்புறமா நெய்வேத்தியத்தை குடும்ப உறுப்பினர்களுக்கோ மற்றவங்களுக்கோ பிரசாதமாக கொடுக்கலாம். பூஜையை நிறைவு செய்த பிறகு வீட்டுக்கு வந்திருக்கும் சுமங்கலி பெண்களுக்கு தாம்பூலம் கொடுக்கணும். வரலட்சுமி பூஜை, திருமணம், வளைகாப்பு போன்ற சுப நிகழ்ச்சிகளில் தாம்பூலம் மங்கள பொருட்களை வழங்குவது ஒரு அழகான பாரம்பரியமாக இருக்குது. இது வெறும் பொருட்களை கொடுப்பது மட்டும் அல்ல, அந்த பெண்ணின் வாழ்க்கை மங்களமாக, ஆரோக்கியமாக, செழிப்பாக இருக்கணும்னு மனமாற ஆசீர்வாதம் செய்கிறது ஆகும். ஒவ்வொரு மங்கள பொருட்களுக்கும் ஒவ்வொரு அர்த்தம் இருக்குது. இதை நம்ம அடுத்த வீடியோவில் என்னென்ன பொருட்கள்லாம் கொடுக்கலாம், அதுக்கு என்ன அர்த்தங்கிறத டீட்டெயிலாக பார்க்கலாம். தாம்பூலம் கொடுக்கும்போது வீட்டுக்கு வந்த அனைத்து பெண்களையும் ஒரே மாதிரியாக பாவித்து நம்ம மங்கள பொருட்கள் கொடுக்கணும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி நினச்சி ஒன்று கூடவோ குறையவோ கொடுக்கக்கூடாது. ஏன்னா வீட்டுக்கு வர ஏதாவது ஒரு சுமங்கலி பெண்கள் மூலமாக மகாலட்சுமி வந்து தாம்பூலம் வாங்கிப்பாங்க அப்படிங்கிறது ஐதீகம். அதனால வீட்டுக்கு வரவங்கள பாரபட்சம் காட்டக்கூடாது. அடுத்த நாள் புனர்பூஜை செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். இப்போ வெள்ளிக்கிழமை பூஜை செஞ்சு முடித்தவங்க புனர்பூஜை சனிக்கிழமை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வியாழக்கிழமை அம்மனை அழைச்சவங்க சனிக்கிழமையும், வெள்ளிக்கிழமை அம்மனை அழைச்சவங்க ஞாயிற்றுக்கிழமையும் புனர்பூஜை பண்ணுவாங்க. எப்பயுமே நம்ம மகாலட்சுமியை அழைச்சதுக்கப்புறம் 3ஆம் நாள் இல்லை 5ஆம் நாள் தான் புனர்பூஜை பண்ணணும். புனர்பூஜைங்கிறது மகாலட்சுமியை எழுந்தருளி செய்த கலசத்தை தண்ணியாக இருந்ததுன்னா நம்ம வீடு ஃபுல்லாக தெளிச்சிட்டு கால்படாத இடத்துல ஒரு மரத்தில் ஊற்றிடலாம். இதே அரிசி போட்டிருந்தோம் அப்படின்னா அந்த கலசத்தை அப்படியே எடுத்துகிட்டு போய் வீட்டில் இருக்கிற சமையலறையில் அரிசி வைக்கும் பாத்திரத்தில் இந்த கலசத்தை அப்படியே இறக்கிட்டு, மகாலட்சுமி தாயே என்றென்றும் எங்கள் வீட்டில் அஷ்டலக்ஷ்மிகளின் வடிவாக எழுந்தருளி அருள் செய்ய வேண்டும் என வேண்டிக் கொள்ள வேண்டும். அப்புறமா கலசத்தை கழிச்சிட்டு அதில் வச்ச தேங்காயை சமையலுக்கு இனிப்பு பண்ணுறதுக்கு பயன்படுத்திக்கலாம். காரமான உணவுகள் பண்ணக்கூடாது. அரிசியை அம்மனுக்கு பொங்கல் வச்சு நைவேத்தியமாக பயன்படுத்தலாம். அப்படி இல்லைன்னா பலகாரமாக செஞ்சு பயன்படுத்திக்கலாம். லட்சுமி விரதங்கிறது வெறும் சடங்கு மட்டும் இல்லை, இது ஒரு பக்தி, நன்றி உணர்வு, ஒற்றுமை, நல்ல வாழ்க்கை முறையை வளர்க்கும் ஒரு ஆன்மீக வழிபாடு. மகாலட்சுமி தாயாரின் அருள் உங்கள் இல்லத்தில் என்றும் நிலைத்து அனைத்து நலன்களும் பெருக மனமாற வாழ்த்துகிறேன். ஸ்ரீவார மகாலட்சுமி தாயார் திருவருள் அனைவருக்கும் கிடைக்கட்டும். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா டேஸ்டி ஃபுட் வித் வித்யா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பாய்.